السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. புகழனைத்தும் ஏகேறிவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும். மக்கத்து ராஜாவாம் மதினத்து ரோஜாவாம் இவ்வுலகத்திற்கு நூறாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக பொறுக்கிக் கொண்டானே அத்தகைய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாவதாக. இவ்வுலகில் மக்கள் நரகத்தை பற்றி அறிவதும் இல்லை, அதை தெரிந்து கொள்வதும் இல்லை. இப்போ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் சொந்த வீடு கட்ட வேண்டும், அது அப்போதான் நம்ம உணர்ந்தவர் என்று நினைக்கிறார்கள் என்றுதான் நினைத்துக் கொண்டு அல்லாஹ்வை மறந்து இவ்வுலகில் மக்கள் நரகத்தை பற்றி அறிவதும் இல்லை, தெரிந்து கொள்வதும் இல்லை. சொந்த வீடு கட்ட வேண்டும், அதுதான் உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டு அல்லாஹ்வை மறந்து கொண்டு ஆட்டம் பாட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாது ஒரு நாள் வரும், அந்த நாளில் உலகமும் அதில் உள்ள அனைத்து வஸ்துகளும் அழிந்து போகும். அவர்களை மஹ்ஷர் மைதானத்தில் எழுப்பி நிற்க வைக்கப்படும். அவரிடம் கேள்வி கணக்கு கேட்கப்படும். மீசான் தராசில் அவர்களுடைய பாவங்களையும் நன்மைகளையும் எடை போடப்படும். அவர்களுடைய உலகில் செய்த நன்மைகள் எல்லாம் அதிகமாக இருந்தால் அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வார்கள். அதே அவர்களுடைய பாவங்கள் அதிகமாக இருந்தால் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அவர்களுடைய பாவம் அதிகமாக இருந்தால் அவர்களை நரகத்திற்கு அல்லாஹ் அழைத்து செல்லுங்கள் என்பதாக கூறுவார். அதுவும் 70 நீளம் உள்ள சங்கிலியால் கழுத்தையும் கை காலையும் தர என்று இழுத்துக் கொண்டு செல்வார்கள். நரகத்தில் நுழைந்தவுடன் அவர் முழு உடம்பையும் சுத்திக் கொண்டு நெருப்பு ஜோலையில் தூக்கி போடுவார்கள். செல்ல செல்ல அவன் யோசிப்பான், அல்லாஹ்வை நினைவு கூறியிருக்க வேண்டுமே, நன்மைகள் செய்திருக்க வேண்டுமே என்பதாக அவன் கதறிக்கொண்டே அந்த நெருப்பு ஜோலையில் விழுவான். எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே. நரகத்தை பற்றி சில கருத்துக்களை வாருங்கள் பார்ப்போம். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அமர்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் ஒரு மிகப்பெரிய சத்தம் கேட்டது. அது என்ன சத்தம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரியுமா என்பதாக கேட்கிறார்கள். சஹாபாக்கள் அது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தெரியும் என்பதாக சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா 70 வருடத்திற்கு முன்பு ஒரு நரகத்தில் ஒரு கல்லை தூக்கி போட்டான். அக்கல் இப்பொழுதுதான் போய் விழுகிறது என்பதாக சொல்லுகிறார்கள். அப்போது நரகம் எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. நரகத்தை சுற்றி அல்லாஹ் 4 சுவரை கட்டியிருப்பான். அந்த சுவரின் அகலம் ஒரு மனிதன் 40 ஆண்டு காலம் நடக்கும் காலம் என்பதாக சொல்லுவார்கள். ஒரு வக்து தொழுகையை விட்டால் 500 வருடம் நரக தண்டனை என்பதாக சொல்லுவார்கள். இன்னொரு சொல்லி காட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜ் பயணத்தில் சென்றிருக்கும் போது நரகம் சொர்க்கம் இன்னும் அனைத்தையும் காட்சிக்கு வந்தார்கள். அப்போ நரகத்தை பார்த்த பொழுது அங்கு ஒரு நரகவாதியை ஒரு மாணவர் மிகப்பெரிய கல்லை எடுத்து மண்டையிலே அடித்தார். ரசூலுல்லாஹ் கேட்டார், எதற்கு அந்த நபரை அந்த கொடுமை செய்கிறீர்கள் என்பதை கேட்டதற்கு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அவன் தொழுகையில் வேண்டுமென்றே தூங்கிக் கொண்டிருந்தான் என்பதாக சொன்னார்கள். நரகமாகிறது 7 வகையாக இருக்கிறது. ஒன்று ஜஹன்னம், லலா, ஹுத்மா, ஸஈர், ஸகர், ஜஹீம், மாவியா என்ற 7 நரகம் இருக்கிறது. அதில் ஹுதமா என்ற நரகத்திற்கு 2 பெயர் இருக்கிறது. ஹுதமா, ஹுஸ்ரா என்ற 2 பெயர் இருக்கிறது. ஒரு நரகவாதியின் பல் உஹது மலை அளவிற்கு பெரிதாக இருக்கும் என்றால் அவரின் உடலின் தோற்றம் எவ்வளவு பெரிதாக இருக்கும். அவ்வளவு பெரிய தோற்றத்தில் அவனை போல் கோடிக்கணக்கான நரகவாதி அல்லாஹ் நரகத்தில் போடுவான். நரகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்பான், யௌம தகூலு லிஜஹன்னம ஹலிப்தலத்தி வ தகூலு, உன் வயிறு நிரம்பிவிட்டதா என்பதாக கேட்பான்.
நரகவாசலின் மலத்தின் பெயர் மாலிக். இங்கு நாம் பார்க்கிறோம், சிறிய சிறிய பாம்புகளை கண்டால் அச்சமடைகிறோம். ஆனால் நரகத்தில் நீளமான கருத்து கொண்ட ஒட்டகத்திற்கு சமமான பெரும் பெரும் பாம்புகள் எல்லாம் அங்கு உள்ளன. அதில் ஒரு பாம்பு உங்களை கொத்தினால் 40 ஆண்டு காலம் நரக வேதனை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்பதாக சொல்லுவார்கள். ஒரு கழுதை அளவிற்கு தேர்கள் இருக்கும். அந்த தேர்கள் குப்பை கூலங்கள் போல் காட்சியளிக்கும் என்பதாக சொல்லுவார்கள். அதில் ஒரு தேர் உங்களை கொட்டினாலும் 40 ஆண்டு காலம் மரண வேதனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். நரகவாசியின் முகம் நெருப்பில் பொசுங்கி அதன் காரணமாக அவன் மேல் உதடு வெந்து வீங்கி தொப்புள் வரையிலும் தொங்கிக் கொண்டிருக்கும் என்பதாக கூறுகிறார்கள். இங்கு நாம் சாப்பிடுகிறோம், சுவையான உணவுகளை எல்லாம் நாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நரகத்தில் கள்ளிச்செடியை கொடுப்பார்கள். அதுவும் செம்பாலான கள்ளிச்செடியை அல்லாஹ் கொடுப்பான். அதையும் பசியால் சாப்பிடுவார்கள். சாப்பிட்டவுடன் அவர்களுடைய வயிற்றில் நெருப்பு எப்படி கொப்பளித்துக் கொண்டிருக்கும், அதே போல் அந்த கொண்டிருக்கும். இங்கு நாம் தண்ணீர் குடிக்கிறோம். ஆனால் நரகத்தில் தண்ணீர் சுட சுட என்று கொடுப்பான். அந்த தண்ணீருக்கு முன்னால் முகத்தை காட்டினால் அவனுடைய முகம் பொசுங்கி அவனுடைய கொழுப்பு எல்லாம் தண்ணீர் ஊட்டுவான். அந்த தண்ணீரை தாகத்திலும் குடிப்பான். அவனுடைய வயிற்றில் அவனுடைய குடல் தூள் தூளாக சிதறி சின்ன பின்னமாகும் என்பதாக சொல்கிறார்கள். மலக்குமார்களுக்கு காது கேட்காது. ஏனென்றால் மலக்குமார்களுக்கு காது கேட்டால் நரகவாதிகள் கதறும் சப்தத்தை கேட்டால் அவர்களை இரக்கமடைந்து விடுவார்களாம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். ஒரு நரகத்தில் சாவுத் என்ற மலை இருக்கிறது. அந்த மலையின் மேல் நரகவாதை கூட்டிச் செல்வார்கள். நடப்பான் நடந்து கொண்டே இருப்பான். 70 ஆண்டு காலமாக அவன் அந்த மலையில் உச்சிக்கு போய் செல்வான். சென்றவுடன் மலக்குமார்கள் அவனை தள்ளி விடுவார்கள். அவன் கீழே விழ கை கால் முகம் எல்லாம் பிஞ்சு அங்கும் இங்கும் செதறுவான். கீழே சென்றவுடன் அவன் மீண்டும் அதே உருவத்தில் வந்துடுவான். அவனை மீண்டும் அவர்கள் கூட்டிச் சென்று மீண்டும் தள்ளி விடுவார்கள். இதே போல் நடந்து கொண்டே இருக்கும். நிறைய வேதனை நடந்து கொண்டிருக்கும். ஒரு நரகவாதிக்கு நம்மளுக்கு